மது போதை கலாச்சாரத்துக்கு எதிராக, இளைஞர்களுக்கு பாதிக்கிற விஷயத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக அதுக்கான இதை நடத்திட்டு இருக்கிறது பாமக. அவர் இதை கூப்பிட்டு ஒரு பண்பாடாக இருந்திருக்கும். அவர் கூப்பிட்டு கூட செய்யலாம் மாநாட்டுக்கு. ராஜாஜி ஏற்றுக்கிறீங்க, காந்தி ஏற்றுக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னா விஜய் ஏற்றுக்க மாட்டீங்களா? கூப்பிட்டுருக்கலாமே. இதே ஸ்டாலின் 2021க்கு முன்னாடி என்ன பண்ணார்? வீட்டு வாசலில் கொடி பிடிச்சி நின்னாரா இல்லையா? பூரண மது விலக்குன்னு பேசினாரா இல்லையா? தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை கொண்டு வாங்கன்னு தீர்மானம் போட்டிருக்காரா? சட்டசபையில் தீர்மானம் போட்டிருக்காரா? இன்றைக்காவது திமுக சைடில் ரொம்ப கெத்தா நீங்கள் என்ன கேட்டால் 2 பேர் வந்து பேசுகிறாங்க, எனக்கு என்னென்னு பேசிட்டு போகிறாங்க. அவ்வளோ கிண்டல். நீங்கள் வந்து இந்த வீசிக்க போய் 10 பேரை மாற்றுங்க, அப்போ குடிக்க மாட்டான். குடிக்க வரலன்னா கடையை தானாக மூட வேண்டியிருக்கணும். என்ன இது? சீமான் காரு, சொகுசு கார் வச்சுருக்காரு. சீமான் அவன் ஃபுல்லாக அந்த ஸ்கூலில் படிக்குது. அவன் ஃபுல்லாக வந்து எங்கே படிக்குது? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்குது. தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கிறது. திருமாவளவன் தேர்தலுக்காக இந்த வேலையை செய்கிறான் என்று பத்திரிகையில் இவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி இப்படின்னு அதுதான் பண்ணுறீங்க அப்படின்றது ஊருக்கே தெரியும். தொண்டர்களுக்கு தாங்கள் ஒதுக்கப்படுறது, தாங்கள் நசுக்கப்படுறது, பெரியண்ணன் மனோபாவத்துடன் இந்த கட்சிகள் தங்களை நடத்துகிறார்கள். இதை ஒருத்தன் கேட்குறான் ஆண்மையோட அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒரு இயல்பாக ஒரு பாசம் வருது. அதுதான் நேற்று வெளிப்பட்டது. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விசிகா மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடந்துட்டு முடிஞ்சிருச்சு. என்ன பேச போகிறாங்க, யார் எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னாங்க. மாநாடு வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாநாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இவர் மகளிர் அந்த மது ஒழிப்பு மாநாடை நடத்தியிருக்கக்கூடாது. ஒரு வகையில் அவருக்கு என்ன லாபம்னா பெரிய அளவில் ஒரு பூஸ்ட் காமிச்சிட்டார். அதாவது மாநாடு சிறப்பான வெற்றி. ஏன்னா பெண்களை இவ்வளோ பேரை திரட்டி உட்கார வைக்கிறது, அந்த மாநாட்டை அமைதியாக நடத்தி முடிக்கிறதுன்றது ஒரு பெரிய இது. அவர் யாருன்றதை காமிச்சிட்டார். ஆனால் அதுக்கு ஏன் மது ஒழிப்பு மாநாடாக நடத்துனீங்கன்றது தான் மேட்ரு. மது ஒழிப்பு மாநாடுன்னு நடத்திட்டு திமுகவுக்கு பாயிண்ட்ஸாக எடுத்து கொடுத்து அவங்களாம் வந்துட்டு எனக்கு என்னென்னு பண்ணி லாஸ்ட்டில் அது திமுகவுக்கு ஆதரவு மாநாடுன்ற மாதிரி போயிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்று கூட நான் ட்விட்டர்லலாம் போட்டிருப்பேன். நம்ம இவர் டிகேஎஸ் இளங்கவன் அவரை பிடிச்சி திடீர்னு போ அப்படின்னோன்னா அவர் என்னடா இது, நம்ம எங்கே போய் என்ன பேசுறதுன்னு தெரியல, எது பேசினாலும் சிக்கலாச்சுன்னு பதவி இதை பிடிக்கிட்டாங்கன்னு என்ன பண்ணுறதுன்ட்டு நான் அதில் கூட போட்டிருப்பேன். அந்த கதை எம்பி பதவி வேறு பிடிக்கிட்டாங்க. கலைஞர் பீரியட்லேயும் ஒரு தடவை இவர் தப்பாக பேசி இந்த செய்தி தொடர்பாளரை பிடிங்கி விட்டாங்க. அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சு அப்புறம் கொடுத்தாங்க. அதனால் என்னடா அது இந்த மாதிரி சிக்கலான விஷயத்தெல்லாம் நம்மளை பிடிச்சி அனுப்புகிறான்னு அவர் யோசிச்சுட்டு லைட்டாக ஆரம்பித்தார். அப்புறம் பார்த்தாரு. அந்த இதில் கூட நான் ஒரு கதை போட்டிருப்பேன். இந்த தென்னை மரத்தை பற்றி படிச்சுட்டு போன பையன்கிட்ட போய் பசுமாட்டை பற்றி கேட்டோன்னே தென்னை மரத்து கதை எழுதி இப்படிப்பட்ட தென்னை மரத்தில் பசுமாட்டை கேட்டலாம்ன்ற மாதிரி அங்கே போயிட்டு அவருக்கு தெரிஞ்சதுன்னா தமிழ் இனம், தமிழ் மொழி, இத்தனை மொழிகள் இருக்குது, அதில் பெண் கவிஞர்கள் இருக்கிறாங்களா, சேர சோழ பாண்டியன், இதெல்லாம் பேசிட்டு எப்பா ரைட்டு அவள் தான் முடிச்சிட்டாரு. அடுத்து RS பாரதி. இவ்வளோ பெண்கள் திரண்டிருக்கிறதுல மற்ற கட்சியிலெல்லாம் பெண் தலைவர் அழைத்தும் பொழுது எங்களை மட்டும் 2 ஆண் தலைவர்கள் அழைத்தது வந்து இதுதான் எங்கள் இது. ஏன் இதை சொன்னார், எதுக்கு சொன்னார்னு தெரியல. இதுதான் ஸ்டாலினுக்கும் திருமாவுக்குமான இது அப்படின்னா என்ன சொல்லாருன்னு யாருக்கும் புரியல. இதன் மூலம் தாங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் அப்படின்னா அது அவருக்காவது புரிஞ்சிருக்குமா என்ன தெரியல. நேற்று பேசின எல்லாருமே இப்போ பல பேர் அப்படி தான். அதுக்கப்புறம் தான் அவர் பேசுனது மிக மிக சிறப்பு. அதாவது இவங்களுக்கு அவர் வேலை விடுறாரு. மாநாட்டுக்கு வந்தவங்கலாம் எல்லாரும் வீட்டுக்கு போனோன்னா ஆண்கள் பெண்கள் ஆளுக்கு 10 பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கூப்பிட்டு சோறெல்லாம் போட்டு விசிறிக்கிட்டு இனிமேல் குடிக்காதீங்கப்பான்னு டெய்லி சொல்லி அவங்கள குடிக்காமல் பண்ணுங்க. இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் குடிக்கவே வரமாட்டான். குடிக்கவே வரலன்னா கடையே மூடிட வேண்டியதான். அவ்வளோதான். கொக்கை பிடிக்கணும், கொஞ்சம் வெண்ணெய் எடுத்துக்கங்க, கொக்கு தள்ள போய் வைங்க, அது வெயிலில் அப்படியே உருகும், கொக்கு கண்ணை மூடிடும், கப்புன்னு போய் பிடிச்சிங்க. இதுக்கு நான் கப்புன்னு பிடிச்சிடுவேன்னா எதுக்கு வெண்ணெயில் கொண்டு போய் தலையில் வைக்கணும்? நீ கடையை மூட்டான் குடிக்க வரமாட்டான்ல. அப்போ இந்த மாதிரி வினோத விளக்கங்களின் இதுவாக அந்த மாநாடு நேற்று காமெடியாக இருந்ததை நம்ம பார்த்தோம். இல்லை, மாநாடில் வந்து மாநாட்டு திடல் அதில் வைக்கப்பட்ட அந்த கட் அவுட்டுகள், அதில் சிறப்புமிக்க ஒரு கட் அவுட் குலக்கல்வியின் பிதாமகர் நாயகன் ராஜாஜி அவர்களுடைய கட் அவுட்டை வச்சுட்டு அதுக்கு ஒரு விளக்கம் வேற கொடுக்குறாங்க. அந்த கட் அவுட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் வைக்கும் போது ஐயா ராமதாஸுக்கு ஏன் வைக்கல, அவருக்கு வச்சிருக்கீங்க அப்படின்றது. ஏன்னா நீங்களாம் திடீர்னு நினச்சா மது விலக்குன்னு தூக்கிட்டு வருவீங்க, அப்புறம் ஒரு 10 வருஷம் விட்டுருவீங்க,
மறுபடியும் திடீர்னு தூக்கிட்டு வருவீங்க. ஏன்னு கேட்டால் அங்கெல்லாம் இதுக்கு போனேன், கள்ளக்குறிச்சிக்கு, உயிரிழந்தது எல்லாம் தலித்து பட்டியலின மக்கள் அப்படின்னுவீங்க. அப்போ செங்கல்பட்டுலேயும் இதில் இறந்தது யாருன்னு கேட்டால் இல்லை, அப்போ வந்து நான் வேறு மூடில் இருந்தேன், இப்போ இந்த மூடில். சரி ரைட், நல்ல நோக்கத்துக்கு நடத்துகிறீங்க, ரைட் ஓகே. காந்தியாருடைய இதை வச்சுருக்கீங்க. அவரு கூட காந்தி கூட நான் என்ன சொல்கிறேன்னா, காந்தியும் சரி ராஜாஜியும் சரி சுதந்திர போராட்ட காலத்தில் தேசிய பள்ளின்னு ஒன்று தொடங்குறாங்க. அந்த தேசிய பள்ளி தமிழகத்துலேயும் இங்கே யார் பொறுப்புனா, அப்போ காமராஜர், இவர் பெரியார் காங்கிரஸ் தலைவர், ஜீவா இருக்கார் பொது உடைமை கட்சியுடைய ஜீவா, அவங்களாம் இருக்குமா அந்த தேசிய பள்ளி வாவேசு ஐயர் தான் பொறுப்பு. அதுலேயே பாகுபாடு, அதாவது பட்டியலின மாணவர்கள்லாம் தரையில் உட்காரணும், மற்றவங்களாம் அந்த மனையில் உட்காரணும், சாப்பாடும் தனி, தண்ணி குடிக்கிறதோட 2 பானை இப்படிலாம் வைக்கும்போது பெரியாருக்கு இவங்களுக்குலாம் கோவம் வந்து கேட்குறாங்க. காந்தி கடிதம் எழுதுறாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது, நம்ம மக்கள்கிட்ட வசூலித்து நடத்துகிறது, வெள்ளைக்காரன் எது தான் இங்கே இது அதோட மோசமாக இருக்காங்க. காந்தி சரியாக பதில் சொல்லவில்லை. ஏன்னா அவரும் இந்த மாதிரி விஷயங்களில் அவர் வர்ணாசிரம கொள்கை இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் தான் பெரியார், இன்னும் பல பிரச்சனைகள்லாம் வரும்போது பெரியாரும் ஜீவாவும் வெளியே வர்றாங்க. அவர் பொது உடைமை கட்சிக்கு போகிறாரு, இவர் நீதி கட்சி இந்த மாதிரிலாம் போய் அப்புறம் திராவிடர் கழகமாக மாறுகிறது. அப்போ அப்படிப்பட்ட காந்தியார் தேசத்தந்தை, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் ஏற்றுக்கல எவ்வளோ நாளாக, திடீர்னு நீங்கள் வந்து மதுவில கொள்கையில் இருக்காங்க. ராஜாஜி அந்த மாதிரி தான். அங்கே நீங்கள் இதெல்லாம் யார், இவங்களாம் எங்கேயோ இருந்தவங்க, மறைந்த தலைவர்கள். நம்ம கூட ஒருத்தர் இருக்காரு, அவர் வாழ்நாள் பூரா அவரை விட யாரும் எனக்கு தெரிஞ்சு மது விலக்கில் ரொம்ப உறுதியாக இருந்ததில்லை. மது போதை கலாச்சாரத்துக்கு எதிராக, இளைஞர்களுக்கு பாதிக்கிற விஷயத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக அதுக்கான இதை நடத்திக்கிட்டு இருக்கிறது பாமக. அவர் இது கூப்பிட்டு இருந்தால் ஒரு பண்பாடாக இருந்திருக்கும், அவர் கூப்பிட்டு கூட செய்யலாம் மாநாட்டுக்கு, பண்பாடாக இருந்திருக்கும். ரெண்டாவது நான் இந்த மாநாட்டில் பார்க்குறது, நீங்கள் ராஜாஜி ஏற்றுக்கிறீங்க, காந்தி ஏற்றுக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னா விஜய் ஏற்றுக்க மாட்டிங்களா? கூப்பிட்டுருக்கலாமே. இல்லை, பொது அழைப்பாக தான் கொடுத்தா யாருக்கு தனிப்பட்ட முறையில் அழைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. அதுதாங்க உங்களுடைய பலகீனன்றேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தான் ஆரம்பிக்கிறீங்க, யாரும் வேண்டுமானாலும் வரலாம், அதிமுகவும் வரலாம் அப்படின்னோன்னா, அப்போ தாவேகா அவங்களும் வரலான்றாரு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை பெருசாகுது, பல்வேறு விவாதங்கள் ஓடுது. இதுக்கு நடுவில் ஆதவ அர்ஜுன் பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, அவர் போட்டு அடிக்கிறாரு, இவங்க பதறாங்க கூட இருக்கிறவர்கள். அதுக்கப்புறம் இது அப்படி போகுது. இவர் அன்றைக்கி என்ன பேட்டி கொடுக்குறாரு, நான் பொதுவான கோரிக்கை, அனைத்து கட்சிகளும் இதை ஏற்றுக்குவாங்க, இது ஒரு ஏற்றுக்கொள்ளும் முடிவாக மாற்றணும்னு நான் வந்து பேட்டி கொடுத்தேன். அதை வந்து இன்றைக்கு பலரும் வந்து மடைமாற்றும் வேலை செஞ்சதுனால, ஊடகங்கள் மடைமாற்றும் வேலை செஞ்சதுனால நான் என்னால் கூப்பிட முடியாது. மடை மாற்றினா உங்களுக்கு நீங்கள் கூப்பிட வேண்டியதானே, உங்களை யார் தடுத்தா? சரி, அதிமுக கூப்பிட்டா பிரச்சனை, தலைவர் கோச்சிக்குவார். சீமானை கூப்பிடுங்க, விஜய் கூப்பிடுங்க, அவங்க 2 பேரும் உங்களுக்கு என்ன பிரச்சனை கூப்பிட்றதில்ல? சீமான் தான் கூப்பிட்றாருல, வெளியில் வாங்க 2 பேரும் போராடலான்றாரு. இதில் அந்த ராஜாஜி விஷயத்துலேயே வந்து ஒரு கேள்வி வருது. என்னென்னா, ராஜாஜி வந்து இன்னைக்கு விசிகாவுடைய பொதுச் செயலாளர் தான். அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் 1929 வந்து கல்கியை வச்சு விமோசனம் அப்படின்னு ஒரு புத்தகம் நடத்தினாங்க மது ஒழிப்புக்காக அப்படின்னு ராஜாஜியை சொல்கிறாங்க. இதில் 2 கேள்வி இருக்குது. தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லும்போது எலிகளுக்கே அப்படின்னு தமிழர்களை இழிவுபடுத்தியவர் தான் கல்கி. அந்த புக்கை நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க. தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சி தமிழ் தேசிய பாதையில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு தமிழர்களை இழிவுபடுத்திய கல்கி பேரில் புக்கு நடத்துனதை ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க. இன்னொன்று, ராஜாஜி வந்து மது ஒழிப்பை கொண்டு வந்தார் அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துகிட்டு வராங்க. அந்த மது ஒழிப்பு கொண்டு வந்தது மூலமாக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி 2000 பள்ளிக்கூடங்களை மூடிட்டு 12 லட்சம் ரூபாய்க்கு குருகுலத்தை மட்டும் நடத்திக்கிட்டு இருந்தார் ராஜாஜி. அப்போது குலக்கல்வியை கொண்டு வர பள்ளிகளை மூடின ராஜாஜியுடைய அந்த கருத்தை சேர்த்து ஏற்றுக்குவாங்களா? அதை ஒருத்தர் இன்றைக்கி எழுதிருக்கார், ஒரு பத்திரிகையாளர். அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன், திமுக ஆதரவாகவே மற்றவங்களை அடிக்கணும்னு எழுதியிருக்காங்க. சரி, மறைந்த தலைவர்கள் அவர் 1000 ஆச்சரியங்கள் இருந்தாலும், காந்தியார்கிட்டே எங்கள்கிட்ட இருந்தாலும் மதுவிலக்குன்னு அவர் உறுதியாக இருந்தாருன்றதுனால நாங்கள் வந்து பண்ணுறோன்னு பேசுகிறாரு. அதெல்லாம் ஓகே. நம்ம எல்லாத்தையும் போய் நீ இப்படி தான் ஏன் பேண்ட்டு போட்டு இன் பண்ணிட்டு வந்தீங்க, ஃபுல் கையை மடிச்சு விட வேண்டியதானலாம் நம்ம பேச முடியாது. நம்ம அந்த இடத்துல என்ன சொல்கிறதுனா, நீங்கள் மதுவிலக்கு மாநாடுன்னு நடத்துகிறீங்க, யாரை வச்சு நடத்துகிறீங்க? ஏன் அவங்களையே ஏற்றுக்கிட்டு கூப்பிட்றீங்கன்னா இவங்கள ஏன் கூப்பிடக்கூடாது? இந்த கேள்வி யாரும் வைக்கலாம். ஏன்னா நீங்கள் எங்களை நோக்கி தானே பிரச்சாரம் பண்ணுறீங்க. 1. 2வது, நீங்கள் அதில் பேசுகின்ற வார்த்தைகள், நீங்கள் எதை நியாயப்படுத்துகிறீங்க? மது விலக்கை அமல்படுத்தினால் நிதி இழப்பு, அதனால தான் வேறு வழி இல்லாமல் கலைஞர் கொண்டு வந்தார், நெருப்பு வளையத்துக்கு நடுவில் கற்பூரமாக நான் இருக்கிறேன்னு சொன்னார் அப்படின்றீங்க. நிதி நெருக்கடி காரணமாக மது விலக்கை
ரத்து செய்தார் கலைஞர்னு சொல்கிறீங்க. அப்போ காமராஜர் அணைகளை கட்டிய காமராஜர், பள்ளிகளை திறந்த காமராஜர், சத்துணவு போடும் மதிய உணவு போடும் பொழுது அதுக்கெல்லாம் வசதி இல்லைங்க அப்படின்னு அந்த அதிகாரி சொன்னப்போ, நான் சொன்ன வேலையை நீ பாரு, அதுக்கு பணத்தை கொண்டு வர வேலையை நான் பார்க்குறேன்னு சொன்ன காமராஜர், அதிகமான அணைகளை கட்டிய காமராஜர். அப்போல்லாம் அவங்களுக்கு நிதி நெருக்கடி இல்லையா? அண்ணாதுரை அவர் ஆட்சிக்கு வந்து 2 வருஷம், அவருக்கு நிதி நெருக்கடி இல்லையா? அரிசி பஞ்சம் இருந்தது, படியரிசி திட்டம் கொண்டு வந்தார், அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க. டாஸ்மாக் மது விற்பனை மூலமாக அரசுக்கு வருமானம் கிடைக்கணும்னா அதுக்கு பதிலாக நான் மக்கள்கிட்ட போய் கையேந்த தயார்னு சொன்னார். நிச்சயம் எடுக்க தயாருன்னாரு. அந்த காசு வந்து ரொம்ப கேவலமாக சொன்னார். அப்படிப்பட்ட காசு அது தேவையில்லைன்னாரு. நீ வந்தவொன்னே சரி மது விலக்கு இது மது ஆலய கவர்மெண்ட்டு நடத்து, இதில் இன்னும் கார்பரேஷனு நீ மது டாஸ்மாக் கார்பரேஷன் வச்சுருக்க, டாஸ்மாக் ஆலை தயாரிக்கிற இப்போ ஆவின் மாதிரி இது பண்ணி தயாரிக்கிற இதையும் நீயே நடத்து, கவர்மெண்ட்டுக்கு வரட்டுமே அந்த வருமானம். ஒரு பாட்டிலுக்கு எவ்வளோ காசு போகுது தெரியுமா? ஒரு நாளைக்கு எவ்வளோ விற்கிது? 100 கோடி ரூபாவா? அந்த 100 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் 100 கோடி ரூபா ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கு அந்த அவங்களுக்கான செலவு, உற்பத்தி செலவு 35 கோடி, அதுவே ஜாஸ்தி நான் சொல்கிறது. மீதி எல்லாம் அவங்களுக்கு லாபம். கவர்மெண்ட் நடத்தினா இதோட லாபம் வருமே. அது மட்டும் என்ன ஒரு 3-4 முதலாளிகள் தான் இருப்பாங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாம் 3 நோன் முடிவெடுங்க, நான் மூடிடுறேன், மதியவிலக்கெல்லாம் கொண்டு வாங்க, நான் மூடிடுறேன். அப்போ நீங்கள் ஒருத்தரை சார்ந்து ஒன்றை சார்ந்து ஒன்று இருக்கிறீங்க. இதை பற்றிலாம் இவர் பேச மாட்டார். திரும்ப மாற்று வழி என்ன? மத்திய அரசு கூடுதல் நிதியை கொடுக்கணும். இப்போ இவர் இந்த மாநாட்டில் என்ன பண்ணுறாரு, திமுகவுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு. அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். சும்மாவே இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து முதல்ல தீர்மானத்துலேருந்து தான் மாநாடு ஆரம்பிக்கிறாங்க. 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது. மது ஒழிப்பு மகளிர் மாநாடு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மகளிர் விடுதலை இயக்கம் தான் மாநாட்டை நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு 12 தீர்மானத்தையும் இவரே நின்று படிக்கிறார். மகளிர் மாநாடு கட்சியில் மகளிர் அணியில் யார் இருக்காங்கன்னு இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது. பெண்கள் பொதுச் செயலாளர்கள் இருக்காங்கிறத நேற்று மேடையில் பேசும்போது தான் தெரியுது. அந்த பேர் கூட யார் நிலையில் நிற்கல. அப்படிங்கும்போது தீர்மானத்தை அவங்கள படிக்க விட்டுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு. ஏன்னா இளைஞரணி மாநாட்டில் அத்தனை தீர்மானத்தையும் உதயநிதியே படிக்கும்போது நமக்கு எழுந்த கேள்வி, மகளிர் மாநாட்டில் கூட நீங்களே பேசுகிறீங்களே, தீர்மானம் போடுறீங்களேங்கிற விஷயம் இருக்குது. அதை தாண்டி மாநாட்டில் எத்தனை விசிகா மகளிர் அணிகளை சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னு தெரியல. எம்எல்ஏக்கள் தான் உட்காந்துருந்தாங்க. சிந்தனை செல்வன், ரவிக்குமார், சங்கனவாஸ், திருமா. மற்ற கட்சியில் இருந்தாலும் பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க. திமுக விசிகாவில் மட்டும் ஆண் உறுப்பினர்கள், ஆண் தலைவர்கள் மட்டும் அதிகமாக இருந்தாங்க. மகளிர் அணி இப்போ திமுகவில் மகளிர் அணி மாநாடு நடத்துதுன்னா கனிமொழி இருப்பாங்க, விஜயா தயன்பன், அவங்க தான் நடத்துவாங்க. மேடையை தலைமையேற்று நடத்துறது, வரவேற்பு, மற்ற விஷயங்கள் அவங்க தான் அறிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கீழே இருப்பாங்க, சிறப்புரைனா மேலே உட்காந்து அந்த அழைக்கும் போது அவங்க பேசுவாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தீர்மானங்கள் எல்லாமே இதுதான். இளைஞரணி கூட நம்ம கோரிக்கை என்ன சொன்னோம், இளைஞரணி மாநாடு நடத்துகிறீங்க, ரைட், ஓகே. அது என்ன 35 தீர்மானத்தை நீங்களே படிக்கிறீங்க? இளைஞர்களை மற்றவங்களும் படிக்க வச்சா மற்றவங்க தெரியும் நிலையதுன்னு. இது என்னத்த மகளிர், அதுதான் சொல்கிறேன். எல்லாமே இவங்க தீர்மானிக்கிறாங்க, இவங்க பண்ணுறாங்க. மாஸ்க் காட்டுறது தான் பண்ணார், வேறு ஒன்றும் இல்லை. இதை தாண்டி அவருக்கே அவர் இதில் பல குழப்பங்கள், முன்னுக்கு பின் முரணான இது. மது ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தேசிய அளவில் மது ஒழிச்சா தான் தமிழ்நாட்டையும் ஒழிக்க முடியும்னு இவர் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாருன்னா, அதை வந்து இன்றைக்கி ரகுபதி இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னா இனி அதை தான் பேசுவாங்க. அவனை மூட சொல்லு, மொத்தமாக மூட சொல்லு, நான் மூடுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ இதை வந்து மற்றவங்க பேசுகிறாங்க. 5 மாநிலத்தில் மது விலக்கு இருக்குது, அப்போ நீ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி கூட சீமான் கேட்குறாரு, இத்தனை இது இருக்குது, நீட்டுக்கு இந்த வார்த்தையாக சொன்னேன், நீட்டுக்கு மட்டும் நாங்கள் தனியாக எதிர்ப்பு பண்ணுறல, இந்திய எதிர்ப்புக்கு மட்டும் தனியாக எதிர்ப்பு பண்ணுறல, அவங்க எல்லாம் எதிர்க்கிட்டோம், அப்புறமா நான் நீட்டை எதிர்க்கலாம் சொன்னேன், எதிர்க்கிறல்ல. அப்போ அந்த மாதிரி பண்ணு. நீட்டு ஏன் எதிர்க்கிறாங்கன்னா காரணம் தெரியும்ல, நீட்டு இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை, நீட்டு ஒழிஞ்சிச்சின்னா ஜாலி. அதே மாதிரி மது இருந்தால் இவங்களுக்கு இது, மது விலக்கு கொண்டு வந்துட்டால் பிரச்சனை, வருமானம் போயிடும், எல்லாம் போயிடும். அப்போ இதை வந்து நீங்கள் சொல்லலாமா அப்படின்றத என்னுடைய கேள்வி. நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தும் பொழுது இந்த மாதிரி பாயிண்டே நீங்கள் பேசக்கூடாது. இதில் வந்து எம்ஜிஆரை ஏன் கேட்கல, ஜெயலலிதா ஏன் கேட்கல, அவங்க கொண்டு வந்தாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் ஸ்டாலின் தொடர்ந்துக்கிட்டு இருக்காரு. வேறு வழி இல்லாமல் ஸ்டாலின் தொடர்ந்துட்டு இருக்காருன்னா, இதே ஸ்டாலின் 2021க்கு முன்னாடி என்ன பண்ணார்? வீட்டு வாசலில் கொடி பிடிச்சி நின்னாரா இல்லையா? பூரண மது விலக்குன்னு பேசினாரா இல்லையா? மது விலக்கு நாங்கள் இது கொண்டு வரணும், கடைகளை படிப்படியாக மூடணும்னு எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காரு. 2021 வந்தோன்னா டக்குன்னு அப்படியே மாறிடும், ஆட்சி வந்தோன்னா. இவர் என்ன பண்ணுறாரு,
ஸ்டாலின் இது பண்ணலையான்னு கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அவரை நான் தனியாக சந்திச்ச போட்டு பதறி போய் பேசினாராம். பதறி போய் பேசினார்னா என்றைக்காவது எங்கேயாவது அதுக்கு சம்மந்தமாக அறிக்கை விட்ருக்காரா? மது விலக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் இதனால தான் அதை நடத்துகிறோன்னு எங்கேயாவது அறிக்கை விட்ருக்காரா? எங்கேயாவது பேசியிருக்காரா? இல்லை எல்லாரும் கேட்குறாங்க, தேசிய அளவில் மது விலக்கு கொள்கை கொண்டு வாங்கன்னு தீர்மானம் போட்டிருக்காரா? சட்டசபையில் தீர்மானம் போட்டிருக்காரா என்றைக்காவது? நீங்கள் கேட்குறீங்களா? நேற்று அந்த கோரிக்கை என்றைக்காவது இது பண்ணியிருக்காங்களா? அவங்க சைடில் கொஞ்சம் கூட ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கலங்க. திமுக சைடில் ரொம்ப கெத்தா நீங்கள் என்ன கேட்டால் 2 பேர் வந்து பேசுகிறாங்க, எனக்கு என்னென்னு பேசிட்டு போகிறாங்க. ஒருத்தர் எனக்கு என்னென்னு தமிழ் அது பெண் கவிஞர்கள் அதுன்னு என்ன சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் பேசிட்டு போகிறாரு. இன்னொருத்தர் இவங்களுக்கு ஆர்டர் போடுறாரு. அது கிண்டல் பண்ணுறது. அது நீ போய் 10 பேரை நீ போய் தமிழக மக்கள் இயக்கமாக மாற வேண்டும், மது அருந்தாதவர்கள் அவரவர்கள் தங்கள் சார்ந்த ஒரு 10 பேரை மாற்றணும், இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசினா கூட ஒரு பொதுவான இயக்கம்னு நீ பண்ணு. அவ்வளோ கிண்டல். நீ வீசிக்க போய் 10 பேரை மாற்றுங்க, அப்போ குடிக்க மாட்டான். குடிக்க வரலன்னா கடையை தானாக மூட வேண்டியிருக்கும். என்ன இது? அப்போ இவர் அதுக்கு மேலே ஸ்டாலினு பதறிட்டார், எம்ஜிஆர் கொண்டு வந்தார், ஜெயலலிதா பண்ணாங்க, அது பண்ணாங்க, இவங்க தான் காரணம், இவர் காரணமே இல்லை. டாஸ்மாக் ரீட்டைலுக்கு வந்தது தவறு அப்படின்னு சொல்கிற திருமாவளவன் 2006 தேர்தலில் அவங்க கூட தான் 9 சீட் வாங்கிட்டு தேர்தலில் போட்டிட்டார். அது தவறுனா அன்றைக்கி நீங்கள் ஏன் கூட்டணிக்கு போனீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏங்க இன்றைக்கி மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறோம், 2021 நடத்த வேண்டியதானே, 22 நடத்தணும், 23 நடத்த வேண்டியதானே, தேர்தல் 24 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி நடத்த வேண்டியதானே. இப்போ நடத்த வேண்டிய தேவை என்ன? திடீர்னு கேட்டால் கள்ளக்குறிச்சின்னா அப்போ செங்கல்பட்டு அது இது யார் அதெல்லாம் தெரியலையா? அப்போ நீங்களாக நினச்சிட்டு ஒன்று சொன்னீங்கன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கணும், கரெக்டு. அதாவது கேள்வி கேட்டால் இல்லை வேறு ஏதாவது சொன்னால் மடைமாற்றுகிறார்கள், கூட்டணிக்காக திருமாவளவன் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு நீங்கள் ஓப்பனாக பேசுகிறீங்களே. நீங்கள் இன்றைக்கி உங்கள் நிலமை இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் உறுதியாக இருப்பீங்களா? இப்போ சொல்ல முடியுமா? நாளைக்கு திமுக கூட்டணிலேயே 200 அவங்க நின்றுட்டு 34 தான் மற்றவங்களுக்குன்னு சொன்னால் நான் அதே உறுதியோடு இருக்கேன்னு நிற்க முடியுமா? அப்போது நீங்கள் மதுவிலக்கு மாநாடுன்னு தீர்மானம் போடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, கூப்பிட்றது எல்லாரையும். அது காவிரி பிரச்சனை, மீனவர் பிரச்சனை மாதிரி இது பொது பிரச்சனை. ஏன் உங்களுக்குள்ளேயே அது வரமாட்டேங்குது? இது பொது பிரச்சனையாக மாற்றுறது இல்லை. அதுக்கு நீங்கள் எப்படி பத்திரிகையாளர்கள் மேலே பாயலாம் மடை மாற்றுகிறீர்கள்னு? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அன்னைக்கு அந்த மேடையில் இருந்த கட்சிகள் எல்லா கட்சியிலும் இருந்தாங்க. அதில் மிக முக்கியமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த முத்துலட்சுமி வீரப்பன் பேசியிருந்தாங்க. அந்த கட்சியை சேர்ந்த கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறார். அவர் சொல்லும்போது தேசிய அளவில் மது கொள்கைங்கிறதெல்லாம் ஏற்புடையதும் கிடையாது, சாத்தியமும் கிடையாது. தமிழ்நாடு அரசுகிட்ட போய் கேட்கணும், கேட்குறது அங்கே தான் கேட்கணும், அதை தேசிய அளவுலாம் கேட்க முடியாது. கொள்கைக்கு சித்தாந்தத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் உட்காந்துருக்கா, கொடுக்க மாட்டான், இது தேவையில்லாத வேலை, கேட்குறது இங்கே தான் கேட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் பதிவு பண்ணுறார். இல்லை இவர் ஆரம்பிக்கும் பொழுது திருமாவளவன் ஆரம்பிக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் மதுவுக்கு எதிரான மாநாடு, கள்ளச்சாராயம் இவங்களை பாதித்தது, என்னை பாதித்தது. கள்ளச்சாராயம் எங்கே நடந்தது? கள்ளக்குறிச்சியிலையும் பாதித்தது அது தமிழ்நாடு தானே. அப்போ இங்கே நடந்ததுக்கு இங்கே உள்ள அதிகாரிகள் இந்த செட்டப்பை மாற்றணும்னா இங்கே நீங்கள் கொண்டு வரணும். அதுவும் சொல்கிறாரு, நான் இங்கே இருக்கிறவர்கள் அதாவது திசை திருப்புறாங்களோ பத்திரிகையாளர்லாம், ஏன் தமிழ்நாட்டை கேட்கவில்லை, தேசிய அளவில் கேட்கும் போது தமிழ்நாட்டு தான் சேர்த்து கேட்குறோமா, இங்கே மாற்றுங்க. அங்கே அவங்க சொன்னாங்கல்ல, நிர்மலா சீதாராமன் அவங்க சொன்னாங்களா, அங்கே அன்றைக்கி என்ன பதில் சொன்னீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே அடிப்படை கோரிக்கை வச்சு பிரதான கோரிக்கையாக மாற்றி அதுக்கப்புறம் மற்றதுன்னா ஓகே அந்த கோரிக்கை வைக்கிறீங்க. அந்த நிதி பற்றாக்குறை வந்தால் இதெல்லாம் இப்போ இவங்க கொண்டு வரதுங்க. அதை தான் கேட்குறேன். அண்ணாதுரை இருக்கிற வரைக்கும் நிதி இழப்பு மற்ற விஷயங்கள் மதுவோட இணைச்சி பேசுனீங்களா? இன்றைக்கி மட்டும் ஒருத்தர் வயிற்றில் அடித்து அந்த மதுவை விற்று அந்த காசை வச்சு தான் கவர்மெண்ட் நடத்தணும்னா வேறு சோர்ஸை தேட மாட்டேங்கிறீங்கன்னு தானே அர்த்தம். சோர்ஸ் தேடுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, கனிம வளங்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. அதுலேருந்து பல விஷயங்கள் உங்களுக்கு பணம் வரதுக்கான வருமானங்கள் இருக்குது. இவ்வளோ வருமானம் டாஸ்மாகுக்கு வருது, டாஸ்மாகை நம்பி அரசு இருக்குது அப்படின்னு டாஸ்மாகுக்கு டார்கெட் வைக்கிறாங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, டாஸ்மாகுக்கு வர வருமானம் அதாவது 45,000 கோடி 50,000 கோடிங்கிறத ஒரு பெரிய நம்பராக வச்சு பேசுகிறாங்க. ஆனால் அது டாஸ்மாகுக்கு வரக்கூடிய கலால் வரி தான் வருது. மொத்த மது விற்பனைங்கிறது வேற எண்ணிக்கையில் இருக்குது, அது சில தனியார் முதலாளிகளுக்கு போகுது அப்படிங்கிறத பேசாமல் அரசுக்கு வர வருமானத்தை வச்சு மட்டும் இவங்க சொல்கிறாங்க. தனியார் முதலாளிகளை கேள்வி கேட்காம அரசுக்கு வர வருமானத்தை மட்டும் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், டாஸ்மார்க்கு மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறீங்க? நேற்று அவங்க சொன்னாங்கன்னா ஊற்றுக்கண்
மதுபான ஆலைகளையும் அரசு எடுத்து நடத்து. அரசு மதுபான டாஸ்மாக் மதுபான இதுன்னு நடத்துங்க. டாஸ்மாக் நிர்வாகத்துக்கீழே மதுபான ஆலை வரட்டும். அப்போ 2 லட்சம் கோடி ரூபாய் விற்கிது இல்லை, அந்த வரி வருவாய் மட்டும் இல்லை, இதில் வர லாபமும் உங்களுக்கு வரும். தரமான மதுவை நீங்கள் கொடுக்கலாமே. இன்றைக்கி அந்த மதுவுக்கான இது எங்கே இருக்குது? அப்போ தரமான மதுவை நீங்கள் கொடுக்கலாம், அந்த வருமானம் உங்களுக்கு வரும். பண்ணி பாருங்களேன். தைரியம் இருக்குதா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது இவங்களுக்கு சார்ந்து இவங்களுக்குள்ளேயே இருக்கிறது, இவங்களுக்கு கட்சிக்கு வருவாய் மற்ற இதெல்லாம். அதை பற்றி திருமாவளவனும் பேச மாட்டாங்க. திமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகள் நிறைய விஷயத்துக்காக வந்து கோரிக்கை வைக்கிறது, போராட்டம் நடத்துறதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிபிஎம் போராட்டம் பண்ணுறாங்க. இப்போது எல்லா கட்சிகள்கிட்டையும் கிட்டத்தட்ட கொள்கை அளவில் ஓரளவுக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்கிட்ட நிலைப்பாடு ஒரே அளவுக்கு இருந்தாலும் அவங்களுடைய கோர் இஷ்யூஸ்க்காக வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. விசிகாக்கும் அந்த மாதிரி நிறையா கோர் இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் அந்த கோர் இஷ்யூவெல்லாம் விட்டுட்டு இதுக்கு ஒரு மாநாடு போராட்டம். இப்போ சிபிஎம் வந்து செப்டம்பர் 25ஆம் தேதி வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னாடி வந்து ஆணவ சட்டத்துக்கு வந்து தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்னு பகிரங்க குற்றச்சாட்டை வச்சு மாநாடு நடத்துகிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்து வந்து களப்போராட்டத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு இப்போ அக்டோபர் 5ஆம் தேதி கூட்டம் கூட்டிட்டு களத்துக்கு வர போகிறோன்னு வேலுமுருகன் சொல்கிறாரு. ஸோ இப்படி எல்லா மக்கள் பிரச்சனை, இப்போ சொத்து வரிக்காக வந்து சிபிஎம் போராடுறாங்க, சாம்சங்க்கு எதிராக போராடுறாங்க. ஸோ இந்த கோர் இஷ்யூஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்க வரத்துக்கு தயாராக இருக்காங்க, அவங்க போராடுறாங்க. ஆனால் இந்த கோர் இஷ்யூஸ்க்கெல்லாம் வந்து குரல் கொடுக்குற விசிகா அதை முக்கியமான ஒரு அஜெண்டாவாக கையில் எடுக்காமல் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள், அதுவும் சம்மந்தப்பட்ட ஆளை விட்டுட்டு யாரையோ ஒருத்தரை வந்து டார்கெட் பண்ணி ஒரு அஜெண்டாவோட ஒரு மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான அவசியம் என்னது? இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். அவர் மது ஒழிப்பு மாநாடுன்றது ஒரு டெம்ப்ளேட். அவர் மாஸ் காட்டணும், அது காட்டிட்டார். அந்த வகையில் அவருடைய கோரிக்கை நிறைவேறிச்சு. முந்தா நாள்னு நினைக்கிறேன், ஒரு பட்டியலின பெண் இறந்ததுக்கு அந்த பாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு காவல்துறையை தடுக்குது. ஊடகங்கள்லாம் செய்திகள் வந்தது, இதெல்லாம் பார்க்குறோம். இது யாருக்கான இது? யார் கையில் எடுக்க வேண்டியது? இன்றைக்கி ஆளுநர் பேசியிருக்கார் நேற்று. இதில் 40% பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சிருக்குது தமிழகத்தில். இதில் 50% அந்த 40%ல் 50% இதுதான் நடவடிக்கை இந்த மாதிரி போயிருக்குது. தலித் மக்களுக்கு எதிராக கொடுமைகள் இதெல்லாம் வந்து அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னு அவர். இன்னொரு தகவல் கூட அந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சொன்னது வந்து கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 400 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. ஆனால் அதில் வழக்கு போடுறதுக்கான போதிய வலுவான சட்டம் இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க வைக்கிறாங்க. அதை தான் சட்டமன்றத்தில் வைக்கிறாங்க. அப்படி தேவையில்லைன்னு அவர் பேசுகிறார் முதல்வர். அப்போ இவங்கெல்லாம் வாய்மூடி மௌனிகளாக இருக்காங்க. இந்த மாதிரி இது சம்மந்தமாக டிபேட் கூட எடுக்க மாட்டாங்க. இந்த ஊடகங்கள் இருக்காங்களா, இது சம்மந்தமாக டிபேட் எடுக்க மாட்டாங்க. வேறு ஏதாவது தேவையில்லாதது தான் எடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீ டிபேட்டாக மாற்றணும். இதில் தான் இவர் நம்ம ரவிக்குமார், ஆலூர் ஷானவாஸ், பாலாஜி, செந்தமிழ் செல்வன், திருமாவளவன் இவங்க எல்லாமே இதில் தான் வேகம் காட்டணும். அதை பற்றி பேசுறதே கிடையாது. தீண்டாமை ஒழிப்பு யாருக்கு எதிராக? இவங்க கையில் எடுக்க வேண்டியது தானே? சிபிஎம் பண்ணுது, இவங்களும் அதில் இது பண்ணணும்ல. இன்னொன்று ஜாதி வாரி கணக்கெடுப்பு. என்ன பிரச்சனை? ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அதை ஒரு பெரிய மாநாடு கோரிக்கையாக மாற்ற மாட்டேங்கிறீங்க? அதுதான் இவங்களுடைய நோக்கம். என்னென்னா, இப்போ 2026 வரும்பொழுது நான் வந்து இப்படி இல்லை, என் பவர் இது, என்னை நீ புறக்கணிச்சுன்னா இதெல்லாம் பண்ணுவேன். அவர் ஷீட் ஷேரிங் இந்த இதுக்காக கெயின் பண்ணுறதுக்கு அவர் ஆனால் ஒரு வேலையை பண்ணிட்டார். இந்த ஐடியா ஃபுல்லாகவே மாதவ அர்ஜுனுடைய இதுதான். அதனால தான் இவங்க பதறாங்க, இந்த கூட இருக்கிற நிலை வித்வான்கள். அதனால் இதை நோக்கி தான் நகரும். அவர் சொல்கிறாரு, நான் வந்து தேர்தல் இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கிறது, திருமாவளவன் தேர்தலுக்காக இந்த வேலையை செய்கிறான் என்று பத்திரிகைகளை இவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி இப்படின்னு. அதுதான் பண்ணுறீங்க அப்படின்றது ஊருக்கே தெரியும், உங்கள் கட்சி தொண்டர்களுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும். இதில் இன்னொரு விஷயம் வந்து நேற்று மாநாட்டில் நடந்த சில விஷயங்கள், தொண்டர்கள் சரியாக வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே நிற்கல, ப்ரெஸ்ஸுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்து உட்காந்தாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து மைக்கிலே கண்டித்தார். ஸோ தொண்டர்கள் சரியாக நடந்துக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. அதை தாண்டி இன்னொரு விஷயம், இது வந்து விசிகாவினருக்கு கவலையாக இருந்திருக்கலாம். ஒரு நியூஸ் சேனல் போட்ட கிளிப்பிங், ஒரு பேரிகார்டு கிட்ட தொண்டர்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை அமைதிப்படுத்துறதுக்காக ஆதவர்ஜன் போயிட்டு அந்த கட்டைக்கு மேலே ஏறி நிற்கிறாரு. அப்போது வந்து ஒரு சவுண்டு வருது. இது வந்து திருமாவுக்கு ஈக்குவலான அது அடுத்து இருக்க எந்த தலைவருக்கும் இந்த மாதிரி வந்து பப்ளிக்கிட்ட போகும்போது வந்து அந்த ஒரு சிறப்பு வந்ததில்லை. ஆனால் இவருக்கு அதிகமான அந்த ஒரு வருது அப்படிங்கிற விஷயத்த ஹைலைட் பண்ணுறாங்க. இது எப்படி இது கேட்டிருக்கீங்க? முதல்ல ஆதவ அர்ஜுன் சொல்கிறேன். திருமாவுக்கு இணையாக ரவிக்குமார் இருக்கார், ஆலூர் ஷானவாஸ் இருக்கார்,
செந்தமிழ் செல்வன், பாலாஜி, மற்றவங்களாம் வன்னியரசு இருக்கார். வன்னியரசு, அவரை வேறு மறந்துடுறேன், அவர் இருக்கார். ஏன் இவங்களாலும் நம்ம மறந்துடுறோன்னா, இவங்க டிபேட்லேயே மற்றலேயே உட்காந்து பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா திடீர்னு நமக்கு இவங்க எந்த கட்சின்றது புரியாமல் போயிடுது. அதுதான் காரணம். அப்போது இவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் பெரிய அளவில் எழுச்சியோ இதுவோ இல்லை. நேற்று ஆதவ அர்ஜுனுக்கு அதை பார்க்குறோம். அப்படின்னா தொண்டர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள், தொண்டர்களுக்கு தாங்கள் ஒதுக்கப்படுறது, தாங்கள் நசுக்கப்படுறது, பெரியண்ணன் மனோபாவத்துடன் இந்த கட்சிகள் தங்களை நடத்துகிறார்கள். இதை ஒருத்தன் கேட்குறான் ஆண்மையோட அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒரு இயல்பாக ஒரு பாசம் வருது. அதுதான் நேற்று வெளிப்பட்டது. நீங்கள் அவர் கேட்கும் பொழுது ஐயோ அவர் அவர் சொந்த கருத்துங்க, அவர் அப்படி இப்படி பேச நீங்கள் பதறீங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் டிபேட்டுகள் மற்றதில் உட்காரும் பொழுது உங்களுக்கும் திமுக ஸ்போக்ஸ் பர்சனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போகுது. இதை தொண்டன் பாப்பானா மாட்டானா? வித்தியாசங்கிறத தாண்டி திமுக ஸ்போக்ஸ் பர்சனோட அதிகமாக பேசுகிறாங்க. ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசிகள். அப்போது அவன் பார்க்கும் பொழுது தொண்டனுக்கு தோணுமா தோணாதா? அந்த கால தொண்டன் மாதிரிலாம் கிடையாது. இப்போ எல்லாம் சமூக வலைதளத்தை பார்க்குறான். சிந்திக்காத எவனோ ஒருத்தர் எடுத்து போடும்போது ஆமாம் இல்லை இவங்க இப்படி தான் நடந்துக்கிறாங்கல்ல அப்படின்னு அடுத்த தடவை பார்க்கும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஏறி பேசும்போது இன்றைக்கி பல டிபேட்டுகளில் இந்த நெறியாளர்கள் பதறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பதறாங்க. அது திமுகவுக்கு எதிராக ஏதாவது பேசிட்டா யாராவது நீங்கள் தான் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறீங்க, அவர் கருத்தை தான் அவர் பேசுவார். அதிமுகவில் ஒருத்தர் கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்கன்னா அவர் கருத்தை தான் அவர் பேசுவார். அவர் கொஞ்சம் பேசுகிறாருன்னா இவங்க பதறாங்க, இல்லை இது அப்படி குறுக்கீடுகள் அது இதுன்னு. இது எல்லாமே நடக்குது. இது இதுக்கு பதில். ரெண்டாவது இதுக்கு எந்த ஒரு கட்சியும் மாநாடு நடத்தினா இது எல்லாமே நடக்கும். கம்யூனிஸ்ட் கட்சியில் மட்டும் இருக்காது. ஒயின் ஷாப்பில் போய் நிற்க மாட்டாங்க, இந்த இதெல்லாம் கிடையாது. நம்ம பார்த்தது சிஐடி மாநாட்டில் இருக்கும். நாங்களே கேட்டிருக்கோம், என்னங்க இது இந்த மாதிரிலாம் கொடியோடையே போய் நிற்பானுங்க. அவங்களாம் தொழிலாளிங்க, பல கட்சியிலேருந்து வர்றவங்க சிஐடிக்கில் வர்றாங்க, அப்படி தான் இருப்பாங்கன்னு. ஆனால் மற்ற எந்த கட்சியிலுமே தொண்டர்கள் இப்படி தான் இருப்பான். 100 பேர் வந்தால் 80 பேர் கட்டுப்பாடோடு இருப்பான். 20 பேர் பொம்பளைங்க பக்கம் போவான், அந்த இது மேலே ஏறுவான், இது பண்ணுவான். இந்த மாப் மென்டாலிட்டி இருக்குல்ல, போலீஸுக்கு மேலே அவன் கோவம் இருந்துன்னே இருக்கும். இவன் கும்பலாக வரும்போது ஒரு 2 போலீஸ் தனியாக அப்படி இப்படின்னா அவனை போய் மறைப்பான். ஏன்னா இவன் கும்பலாகிறான்ல. அப்போ போலீஸும் என்ன பண்ணோம், இந்த கும்பலில் போலீஸுக்கு என்ன தெரியும் எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னு. கும்பலாக ஒருத்தன் பண்ணும்போது ஏதாவது பண்ணால் கூட அப்படி அமைதிப்படுத்தி போகணும். அது ஒரு இன்ஸ்பெக்டர் மேலே தண்ணி பாட்டில் அடிக்கிறாங்க, ஒரு அம்மா கீழே தள்ளி விட்டது, இது எல்லாமே நடக்கும். இது எல்லா மாநாட்டும் நடக்கும். இடுப்புகள் இல்லையா? அதனால் எல்லா இதுவும் நடக்கும். இது எல்லாம் அதை என்ன பண்ணுறதுன்னா, திரும்ப இந்த மாதிரி போட்டாரா மாநாடு, அவரை டிஃபேம் பண்ணணும். என்ன பண்ணுறது, இதை எடு, ஓரமாக உட்காந்து தண்ணி அடிச்சுன்னுக்கிறானுங்க பாரு, அதை எடு, இந்த சைடு பார் பெண்கள் இதில் ஏறுறான் பார், அதை எடு, பத்திரிகையாளர் இதில். நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம். இந்த முன்னாடி கொடுத்துருப்பாங்க சீட்டு, நமக்கு முன்னாடி நிற்பான், இல்லை இறுக்கி நிற்பான், எல்லாம் இது பண்ணுவான். திமுக கூட்டங்கள்லேயே கலைஞர் கூட்டத்திலே நடந்துருக்குது. எனக்குலாம் கொஞ்சம் நகர்னா கூட நகர மாட்டாங்க. இன்னும் தலைவனை பார்த்துருக்குறேன், நீ நான் குறுக்க வந்துடணும். அங்கே போயிட்டு நான் யார், நான் ரிப்போர்ட்ரு, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த ஸ்டாண்டு போட்டு நடுவில் நின்று எடுத்துகிட்டு வரணும், அவங்கள திட்டிகிட்டு இருப்பானுங்க. உக்காரியா அவன் என்ன பண்ணுவான், அவன் வேலை எடுக்கிறது. இந்த மாதிரிலாம் நடக்கும். எல்லா அத்துமீறலும் நடக்கும். வண்டியில் ரோட்டில் வரும்பொழுது 3 பேர் 4 பேர் பைக்கில் வருவான், சத்தம் போட்டு வருவான், ஆறுன்னு அடிச்சுட்டே வருவான். இது எதில் நடக்கல, எங்கே பார்க்கல. ஆனால் இவங்க பிடிக்கலன்னா அதை எடுத்து அப்படியே போடுறது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா சீமானை பிடிக்கல, என்ன பண்ணாலும் 8% ஓட்டை வாங்கிக்கிறான். டெய்லி எதாவது ஒன்று போட்டு அடிக்கிறாரு. கடையை திறந்தா நீ தானே திறந்த, நீ தான் மூடணும், நீ என்ன அங்கே எல்லாம் 3 நபர் மூடுறன்ற அப்படின்லாம் கேட்குறாப்புல. என்ன பண்ணுறது, சீமான் காரு சொகுசு கார் வச்சுருக்காரு. சீமான் வீட்டுக்கு 2.5 லட்ச ரூபா வாடகை கொடுத்து தங்கியிருக்காரு. எழுத்தாப்பில் கிரவுண்டுக்கு வண்டி கிரவுண்டு வாடகை எடுத்துக்கிறாரு. சீமான் அந்த சட்டை போட்டிருக்காரு, சீமான் இந்த செருப்பு போட்டிருக்காரு. அவன் ஃபுல்லாக அந்த ஸ்கூலில் படிக்குது. நான் கேட்குறேன், மற்ற தலைவர்கள் வீட்டு பசங்க இல்லை தலைவர்கள் காலையில் எழுந்திரிச்சு, ஏம்மா நேற்று சோறில் தண்ணி ஊற்றி வச்சு இருக்காம்மா, ஆமாம் இருக்குது, தொட்டுக்கண்ணம்மா வெங்காயமோ அந்த இதுவும் இருக்குது, சரி கொடுமா அப்படின்னு சாப்பிட்டு, இப்போ என்ன கார் பார்க்குது, அம்பாசிடர் கார், நேற்று ஏதோ டயர் பஞ்சர், நீ சரி வாப்பா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு போகிறீங்களா? இல்லை ஒரு சாதாரண வீட்டில் நல்ல கண்ணு மாதிரி, சங்கரையா மாதிரி, இல்லை அரசு பஸ்ஸில் சட்டமன்ற மாதிரி ஒரு வட்டமே எக்ஸ்யூவி காரில் வருது. நேற்று வரைக்கும் பார்த்தா அது எங்கேயாவது இருக்கும், கொஞ்ச நாள் பார்த்தா அது அப்படி செல்லுலாம் வச்சிங்கன்னா அது எக்ஸ்யூவி காரில் வருது. வச்சுருக்க செல்லு லேட்டஸ்ட்டு தான். ஒரு கட்சியுடைய தலைவர் இது கேட்டால் திரள்நிதி நீங்களாம் வாங்கலையா காசு? எந்த கட்சி வாங்கலை? எல்லா கட்சியிலும் எல்லாமே இருக்க தான் செய்யுது.
இது புரியுதா? ஒருத்தனை பிடிக்கலன்னா அவன் வந்து அப்படியே இருக்கணும். அவன் வந்து இது பண்ண அப்போ உன் புள்ள வந்து எங்கே படிக்குது? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்குது, இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்குதா? இல்லை நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? இல்லை உங்கள் வீட்டிலலாம் வேறு எந்த இதுவுமே இல்லையா? சாதாரண வீட்டில் தான் இருக்கீங்களா? அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆளுக்கு மட்டுமே இருக்குது. பாரு இவர் இருக்கார், இவர் இப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு ஒரு இது வந்து இப்போ அதே தான் திருமாவுக்கு நடக்குது. மாநாடு நடத்திட்டாரு, பிரம்மாண்டமாக நடத்துகிறாரு. அப்போ அந்த மாநாட்டில் இதெல்லாம் விட்டுருவோம். அங்கே பாரு பெண்கள் இதில் ஏறுறாங்க, அங்கே பாரு ஒரு 5 பேர் உட்காந்து தண்ணி அடிச்சுன்னுக்கிறான், இங்கே பாரு இது பண்ணலாம். திருமா சொன்னாலே கேட்கல பாரு அப்படி இப்படின்னு. அதனால் இது வந்து இது இன்னொன்று சொல்கிறேன், இவர் ரொம்ப இறங்கி போகிறாரு. ஸ்டாலின் பதறி விட்டார் அதுங்க. ஆனால் அவங்க பதறி உங்களை மன்னிக்க தயாராக இல்லை, உங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்ம சமூக வலைதளங்கள் அதையும் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இன்னும் போக போக உங்களை அடிப்பாங்க. ஆதவ அர்ஜுனை வச்சு செய்வாங்க. ஏன்னா அன்றைக்கி செந்தில் என்ன பேசுகிறாரு, செந்தில்குமார் முன்னாள் MP 29 கூட விடுதலை சிறுத்தைகள் இங்கே இவங்களோட இருக்குமா, ஆனால் இவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கோபம் இருக்குது. ஆதவ அர்ஜுன் கட்சியிலேருந்து வெளியேற்றப்படுவாருங்கிற அளவுக்குலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இது எல்லாமே நடக்கும். இதெல்லாம் மீறி அது திருமாவளவனுக்கும் தெரியும். அவர் ஒரு நிதானமான தலைவர். இப்போ தொட்டால் என்ன பண்ணுவாங்க? விஜயகாந்த் கண் முன்னாடி வந்துட்டு போவார்ல, இன்னும் பலரும் வந்துட்டு போவாங்க. அதனால் இப்போ தொடமாட்டார். அந்த நெருக்கத்தில் என்னன்றதை அவர் காமிப்பார். ஏன்னா அவர் அனுபவப்பட்ட தலைவர். அதனால் இப்போ பேசுறதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் இப்படி ஆதரவாக இருக்குது அப்படி ஆதரவு முடிவு பண்ண முடியாது. தேர்தல் எதையும் செய்யும். 2026 சுவாரஸ்யமாக இருக்கும். இதுவரை எங்களோட இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.